என்னடா தம்பி பார்க்குற? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? புள்ள பிடிக்கிறவன். ஏய் இல்லைடா தம்பிடே, ஓடிட்டாண்டாவன். 2000 இப்பயே மணி. போச்சுடா எப்போ இதெல்லாம் ரெடி பண்ணாங்கன்னா நம்ம அப்படியே உட்காந்துக்கலாம். வாங்க ஓரமாக போய். இங்கே பாருங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அலர்ட் மெசேஜ் வந்துச்சு. டொயின் வந்து ஏதோ நம்ம மேலே தப்பு இருக்கிற மாதிரி. போச்சுடா எப்பா, மார்கழி மாதம் நாய் அட்டகாசம். ஐயோ என்னோட அப்பா இது. இவங்க லேட்டாக தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தேன். ஆமாம், அப்பயும் லேட்டாக தான் இருக்குது. ஏய் பையா ரெடியா? 25:89. ஓரளவு குறைஞ்சிருச்சான். மத்தியானம் சாப்பிட்றீங்க? ஓ, ஓடுற ஆட்கள் அதிகமாயிட்டாங்களா ப்ரோ? ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்களே. ஆர்டர் என்னதுல இருந்துச்சு? ஆர்டர் காணப்ப ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டான். இப்போ எங்கே தான் இருக்குதா? கேன்சல் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டேன். வெளியே வேறு ஒரு சொமேட்டோ ஒன்று நின்றுருந்தார். சொமேட்டோ என்னன்னு பாருங்க ப்ரோ. கஸ்டமர் கால் பண்ணி எங்களே கேட்குறாங்க. ப்ரோ கஸ்டமர் கால் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க ப்ரோ, என்ன பண்ணுறேன் நான்? இவ்வளோ நேரம் வரலையான்னு கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. புரியுதுங்க ப்ரோ, 1/2 மணி நேரம் ப்ரோ. எனக்கு பின்னாடி வந்தாங்களும் வாங்கிட்டு போகிறாங்க ப்ரோ. ஏபிடி இண்டிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அப்புறம் நான் தாங்க உங்கள் ராகுல். நானும் இங்கே நலம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே தான். அப்புறம் என்னோடய பர்த்டேனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சொமேட்டோ டெலிவரி ஓட்டிக்கிட்டு யாராவது சாப்பிடாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா அவங்கள கூப்பிட்டு சாப்பிட வாங்கி தர போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் லேட்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோன்லேருந்து இந்த சவுண்டு தான் வருது. என்னடா சவுண்டுன்னு பார்த்தா நான் மூவ் பண்ணலையம்மா. இந்த வந்துட்டு பாருங்க சவுண்டு. எனக்கு கண்டிப்பாக பெனால்ட்டி உண்டுன்னு நினைக்கிறேன். லேட் ஆகிடுச்சிங்க. சரி, இப்போ நம்ம டக்குன்னு போய்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேகமாக கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்டர் பிக்கப் பண்ணுறது தான். பார்த்திங்கள்ல எப்படி சவுண்டு வருதுன்னு சொமேட்டோலேருந்து. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் இன்டர்வியூ வேறு பேசிக்கிட்டு இன்னும் டைம் ஆகி போச்சான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கெடு போயிட்டாங்க சொமேட்டோக்காரங்க. ஆக்சுவலாக இதே சவுண்டு தாங்க வீட்டில் நான் இருக்கும்போது வந்துச்சு. நல்லா பயந்துட்டேன். பார்த்தீங்களா கொஞ்சமாச்சு நிற்கிறானான்னு பாருங்கள். அப்படியே வரான் இடம் கட்டுக்குனே. போச்சுடா எப்பா, மார்கழி மாதம் நாய் அட்டகாசம். ஐயோ என்னோட அப்பா இது. இருக்குன்னு பயந்துக்கிட்டேங்க. வந்தாச்சுங்க, அவ்வளோதான். இனிமேல் ஆர்டரை கலெக்ஷனை போட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். நம்ம வேறு ரொம்ப லேட்டாக வந்துருக்குறோம். பெனால்ட்டி இது போட்டுறாமல் இருந்தால் சரி. வேறு லெவலு செல்ஃபியை கேட்டானுங்க லேட்டாக வந்ததுனால. நான் வேறு டிஷர்ட்டை போடலையே. சச்சோ, இந்த ஆர்டர் முடிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு டிஷர்ட்டை மட்டும் ட்ரெஸ்ஸுக்கு மேலே போட்டுட்டு டிஷர்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவசரமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே வந்துட்டேன் கிளம்பிட்டு. வேணுங்கிற பொருள் மட்டும் எடுத்துக்கிட்டு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து 24 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். ஆனால் வந்துடும் மெசேஜில். என்ன தெரியுமா வரும்? நீங்கள் வந்து இந்த ஆர்டரை முடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிருங்க. செல்ஃபி கொடுக்காதனால இப்படி தான் பண்ணுவானுங்க சொமேட்டோவில். அவனுக்கு வந்து நியாயமாகவும் ரெகுலராகவும் இருக்கிறாங்க. சரி ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நம்ம போய் செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சிக்கலாம். பார்த்தீங்களா, டைம் இஸ் அப்பு. ப்ளீஸ் சப்மிட் யுவர் செல்ஃபி வென் இட் ரெக்வஸ்டட் நெக்ஸ்ட் டைம். நம்ம உள்ளுக்குள்ளே போவோம். உள்ளுக்குள்ளே போயிட்டு சாப்பாடை வாங்கிட்டு அப்படியே வருவாங்க. ஓகேங்களா? 4599ங்கண்ணா. அங்கேயா ப்ரோ? 4599. இங்கே பாருங்க, எல்லாம் ஸ்விக்கி பாய்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளே மாதிரி தான் இவங்களை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இது, இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும்
நம்ம நார்மல் டைமில் வந்தாலும் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும், 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தாலும் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு? 1/2 மணி நேரமா? இவங்க லேட்டாக தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தேன். ஆமாம், அப்பயும் லேட்டாக தான் வருது. என்ன ப்ரோ? ஆமாம், ஒரு ஆர்டர் தான் நம்மளால் எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு. நீங்கள் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? லேட் பண்ணுறதுல இவனுக்கு தான், ஆனால் நாம் கொண்டு போய் கொடுத்தா கஸ்டமர் நாம் தான் ஏதோ லேட் பண்ணுற மாதிரி மூஞ்ச காட்டுவாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அலர்ட் மெசேஜ் வந்துச்சு. டொயின் வந்துச்சு, ஏதோ நம்ம மேலே தப்பு இருக்கிற மாதிரி. ஓ, உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் செக் பண்ண சொல்லி வந்துருச்சா? சரி, ஓகே ப்ரோ. இது சொமேட்டோ. ஆமாம், சொமேட்டோ. ஸ்விக்கியில் நான் விட்டுட்டேன் ப்ரோ, எனக்கு பிடிக்கல ஸ்விக்கி. நான் மேக்ஸிமம் சொமேட்டோ தான் விட்டுவேன். சொமேட்டோனா வச்சிங்களே கிலோமீட்டருக்கு 10 ரூபா வந்துடும். இதில் இன்சென்டிவ், ஒரு நிமிஷம் நம்ம லேட் ஆனாலும் இன்சென்டிவ் போயிடும், நமக்கு வராது. அதனால தான் நான் ஸ்விக்கி ஓட்டல ப்ரோ. என்ன ப்ரோ, வரவங்க எல்லாத்தையும் இப்படி உட்கார வச்சா எப்படி ப்ரோ? வெளியே வேறு ஒரு சொமேட்டோ நான் நின்றுருந்தார். சொமேட்டோ ஓரளவு குறைஞ்சிருச்சான். மத்தியானம் சாப்பிட்றீங்க? ஓ, ஓடுற ஆட்கள் அதிகமாயிட்டாங்களா? ஆமாம் ப்ரோ. இங்கே சர்ஜெல்லாம் இல்லை ப்ரோ. இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டருக்கு 44 ரூபா இப்படி வந்துடும். 44, 45, 30க்கு மேலே தான் இருக்கும். 30 கீழே இருக்காது. 20 ரூபா தான் ஸ்டார்டிங். 20 ரூபா. அப்புறம் சர்ஜ் ஒரு மதியானம் வரும்ல ப்ரோ, 8 ரூபா 7 ரூபா. மட்டும் தான் அந்த மாதிரி போடுறாங்க சர்ஜ். மீதி நல்லா வராதா? அங்கே ஏன் இப்படி 20 ரூபா கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறானு இல்லை 100 ரூபா? உங்களோட டைம் என்ன ப்ரோ பாருங்கள்? எனக்கு 11 to 7 to 11. உங்களுக்குமா நைட் ஷிஃப்ட்டா? எனக்கும் நைட் ஷிஃப்ட் தான். எனக்கு ஓட்ட பிடிக்காதனால தான் நான் சொமேட்டோக்கு மாறிட்டேன். இன்சென்டிவ் எடுத்தால் தான் ப்ரோ நமக்கு லாபமே, இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, நமக்கு லாபமே கிடையாது. ஓடி பார்ப்போம், இன்சென்டிவ் இங்கே பாருங்க ப்ரோ. எதுங்க ப்ரோ? நீங்கள் எதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? புரியல. இல்லை, நீங்கள் எதுவும் சொன்னீங்களே ப்ரோ. இப்போ கேட்கல. இன்சென்டிவ் போனால் தான். இன்சென்டிவ் போனால் தான், இல்லைன்னா வேஸ்ட்டு. இப்போ ஈவினிங்குள்ளே எடுத்துகிட்டு போனாங்க. ஆமாம் ப்ரோ. ஈவினிங் நைட்டு ஓட்ட தோணும். ஏன்னா வரவே அல்லது ஒன்று தான் நைட்டு வருது. நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்சென்டிவ் தான் எடுத்துருக்கிறேன். சேர்ந்ததுலேருந்து 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு ஸ்விக்கி. இப்போ தான் ஜாயின் பண்ணி 2 வாரம் தான் இருக்கும். 2 வாரமாங்க ப்ரோ. இன்னும் அப்போ ஆன்போர்டிங் ஃபீஸ் உங்கள்கிட்ட பிடிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. 2 வாரம் தான் பிடிக்கிறேன். அவ்வளோதான், இனிமேல் நம்மளுடைய சம்பாதிக்க விட மாட்டாங்க ப்ரோ. 1500 ப்ளஸ் மறுபடியும் 150 ரூபா கட்டணும்னு நினைக்கிறேன். அப்படியே சொன்னார் அவர். நேற்று ஒருத்தர் பார்த்தேன், அவர் சொன்னார். நான் என்ன நினச்சேன்னா 550, 500, 150, 50 இப்படி தான் பிடிப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவர் சொன்னார் 3 வாரம் வந்து பார்த்திங்கன்னா 500 பிடிப்பாங்களாம். இதெல்லாம் சொல்லவே இல்லை ப்ரோ. ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் இதுதான், அதான் கடுப்பாயிருச்சு எனக்கு. சொமேட்டோலாம் சொல்லிட்டாங்க 1200 நீ கட்டணும் அப்படி சொல்லிட்டாங்க. அதாவது வாரம் நீங்கள் கட்டலாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுங்க ப்ரோ? இது 1700 வந்து நாமளே இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி நாமளே கட்டிக்கிறோம். வாரம் கட்டிக்கலாம். நம்ம 199 ரூபா கொடுத்து சொமேட்டோ டிஷர்ட்டு பேக் வாங்கணும். அதாவது இதுக்கு வந்து நம்ம 450 ரூபாவா, இது 350 ரூபா. இது ரெண்டுக்கும் டிஷர்ட்டு 2 டிஷர்ட்டாக உங்களுக்கு வந்து. அப்புறம் ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா. அவ்வளோதான் நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஆன்போர்டிங் ஃபீஸ் பற்றி எதுவுமே பேசலை. எப்படிலாம் கொள்ளையடிக்கிறானுங்க. அதனால தான் ஸ்விக்கியிலேருந்து நிறைய பேர் நின்ட்டாங்க ப்ரோ. நான் சேர்ந்தப்போ நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க யாருமே இப்போ இல்லை, எல்லாம் சொமேட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சொமேட்டோ பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம என்னென்னா, நம்ம வந்து அந்த டைமுக்கு ஓட்டணும்னு அவசியம் இல்லை. இன்சென்டிவ்னா அந்த டைமுக்கு ஓட்டினா தான் நம்ம 100 ரூபா வரும். கம்மியாக தான் கொடுப்பானுங்க ஒரு ஆர்டருக்கு நமக்கு. அதுவும் ஸ்விக்கி ஓட்டினா மட்டும்தான் இங்கேருந்து கிராமத்துக்கு விடுவானுங்க உள்ளுக்குள்ளே. சொமேட்டோ அந்தளவுக்கு விட்டதில்லை ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. நான் ஓட்டினதுலேருந்து அந்தளவுக்கு தூரமாக விட்டுறதில்லை ப்ரோ. ஈரோடு டோல்கேட் வரைக்கும் தாண்டி போயிட்டேன் ஸ்விக்கிலையா? ஆமாம், ஸ்விக்கியில் மட்டும் தான் இப்படி விடுவானுங்க. காசை பற்றி நம்மளோட காசுக்கு வந்து ஆப்படிக்கணுன்னா அந்த ஸ்விக்கி தான் பண்ண முடியும். ஓகே ப்ரோ. இதில் போயிட்டு நம்ம வேணுங்கிற டிஸ்கஷன் வந்து பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டமர் இல்லாத போயிட்டாங்களா, நம்ம கால் அடித்து கேட்டுக்கலாம். கஸ்டமர் இல்லைங்க என்ன பண்ணிட்டோம் சாப்பாட்டு அப்படின்லாம் கேட்டுக்கலாம். எனக்கு அது தெரியாத போயிடுச்சு.
அப்புறம் வந்து என்னாச்சுன்னா கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க என்னைய. அப்புறம் இன்னொரு ஆர்டரு அதே ஃபுட்டு இன்னொருத்தங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு என்னோடய ஃபுட்டு வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெனால்ட்டி போட்டாங்க. அப்புறம் நான் தான் சாப்பாடு சாப்பிட்டேன், என்ன பண்ணுறது ப்ரோ? ஓ, உங்களுக்கு பின்னாடி வந்து அவர் போய் கேட்டு பாருங்கள் ப்ரோ, அந்த நம்பர் கட்டிட்டு. தாங்க சொமேட்டோ. ஓகேங்க. சரி ப்ரோ, வட்டா இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ப்ரோ, வட்டா. பாய் ப்ரோ. பாவம் அந்த மனசு அரை மணி நேரமாக நிற்கிறாரு. 45-99 ப்ரோ. ஓகே தானே ப்ரோ? எப்போ எவ்வளோ நேரம் கழித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம் ஃபைனலாக. வேறு லெவலு. பார்த்திங்கன்னா என்னோடய டிஷர்ட்டை வேகமாக இதுக்குள்ளே எடுத்து போட்டு வந்துட்டேன். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட் இருக்குதுல்ல, இந்த டிஷர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் முடிச்சுட்டு போட போகிறோம். போட்டுட்டு இவங்க கேட்குற செல்ஃபியை கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங்கில் இறங்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் வந்து சொல்லியிருப்பேன், என்னங்க இது குழி தோண்டி நம்மளை போகக்கூடாது பண்ணிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா, இன்றைக்கி இந்த ரோடு சரி கூட்டமாக இருக்குதுன்னு நினச்சேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொர்க்கவாசல் திறப்பு மொத்தம் 2 நாளைக்கு இருக்குதுங்க. வரிஸ் கூட்டம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, அங்கேயும் வந்து செக் போஸ்ட்டு போட்டு நம்ம போடாத பண்ணிட்டாங்க. அதை குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, போக வேண்டியதான். என்னப்பா சர்ரு புர்ருன்னு போகிறாங்க உள்ளுக்குள்ளே. தலைவா விட்டுடானே. இப்போ பாருங்களே, தெருவுக்கு 10 நாய்ன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஒவ்வொரு தெருவுக்கு 10 நாய் வந்து பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சிங்க. மனுஷனோட பாப்புலேஷன் அதிகமாகுதோ இல்லையோ, நாயோட பாப்புலேஷன் ட்ரிமெண்டஸாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஐயோ பிடிச்சிருக்குது மாற்றி வந்துட்டோங்க. அந்த ரைட் எடுத்துருக்கணும், நான் வந்து தப்பு எடுத்துட்டேன். டெஸ்டினேஷன் அதுக்குள்ளே வந்துருச்சான். என்னங்க இன்னும் 2 நிமிஷம் கட்டுது அதுக்குள்ளே வந்துருச்சுங்குது. மேப்பக்கா வேறு என்னங்க ஏதோ கம்பெனி மாதிரி இருக்குது இங்கே ஒன்று. என்ன கம்பெனி போகுது? ஃபார்லன்ஸான். இப்படி ஒரு கம்பெனியா? ஆடெல்லாம் ஓடுது வேகமாக. முட்டிடாதீங்கடா குட்டி பசங்களா. ஐம் கோயிங் ஃபாஸ்ட்லி. மாடுகிட்டலாம் எப்போயுமே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். 1.5 கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கும். கிட்ட வரும்போது ஒரே முட்டி தூக்கி வெளியே வீசிடும். நம்ம கிட்ட நெருங்கியாச்சு. அங்கே தான் நிற்கிறேங்க்கா, கரெக்டாக அங்கே தான் நிற்கிறேன். இந்தாங்க்கா. எவ்வளோ வச்சுனோம்? அக்கா 613ங்கா. எக்ஸ்ட்ரா இருக்குமோன்னு நினைக்கிறேங்க. ஓகேவாங்க்கா? சரிங்க்கா, சரி வாங்கக்கா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 டிப்ஸ் வந்துருக்குறாங்க அக்கா. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டெபாசிட் பண்ணாத நான் வந்து இந்த காசை வந்து அக்செப்ட் பண்ணாலும் நான் மாட்டிக்குவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ டெபாசிட் இஸ் மஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ டெபாசிட் எவ்வளோ நம்ம கட்டணும்னு பார்த்திங்கன்னா 600 கிட்ட இருக்கான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 பே பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு மறைவான இடத்த தான் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு மறைவான இடம்னே எனக்கே தெரியல. அப்படியே சட்டமல்ல டிஷர்ட்டை போட்டால் வேலை முடிஞ்சுது. சரி ஓகே, இருந்தாலும் மறைவான இடத்துல போய் போடும். சரி ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பட்டாசாட்டை அப்படியே டிஷர்ட்டை போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பணும்னு வச்சிங்களே, ரைட்டாக இருக்கும்.
ஆக்சுவலாக என்னடா இது சவுண்டு வருதுன்னு பார்த்தா அடுத்த ஆர்டர் வந்துருச்சுங்க. நான் வந்து செல்ஃபி சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே வந்துருச்சுங்க ஆர்டரு. ஆனால் எவ்வளோ தெரியுமா வந்துச்சு? 24 ரூபா 75 பைசா. பிக்கப் டிஸ்டன்ஸு 2.08 கிலோமீட்டரு, ட்ராப் லொக்கேஷன் 1.24 கிலோமீட்டரு. வேறு லெவல். இப்போ நம்ம சேலம் ரோட்டுக்கு தான் போகணும். ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். அந்த ப்ரோக்கிட்ட வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு கீழே எந்த ஆர்டருமே நான் எடுத்ததில்லை அப்படின்னு. ஆனால் அந்த விஷயம் பொய்யாகிற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24 ரூபாய்க்கு ஆர்டர் வந்துருக்குது மனசாட்சியில். என்னங்க இது டிஸ்டன்ஸ் ஆச்சு கம்மியாக கொடுப்பானுங்கன்னு பார்த்தா டிஸ்டன்ஸ் அதிகமாக கொடுத்து வச்சுட்டானுங்க. இங்கேருந்து சேர ரோடு, சேலத்துலேருந்து எங்கே கொண்டு போக போகிறானுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு ஸ்விக்கி ஓட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸு போயிட்டுருக்கிறாரு. வேகம் போனால் சேஸ் பண்ணி பிடிச்சிடலாம் அவரை. அட வேற லெவலு. இப்போ நான் வந்து இந்த பக்கம் போய் ஆகணுமே. இல்லை, இவர் வேற யாரோ. இப்போ நம்ம போகிற கடையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெடியாக எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம போயிட்டு டக்குன்னு கலெக்ஷனை போட்டு போக வேண்டியதான். டைமே ஆகாது. சறுக்கு புறுக்குன்னு வேலையாயிரும். ஓகேவா? ரெடி பட்டி வந்துக்கிட்டே இருக்கேன். அந்தவே ஏகப்பட்ட சொமேட்டோ கைஸ் இருக்கிறாங்க. எல்லாம் நம்மளே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரீச்சு பிக்கப் பண்ணியாச்சு. ஆர்டர் ரெடியா? ரெடி இல்லை. ஆர்டர் ரெடியா? ரெடி இல்லை. என்னாச்சு ப்ரோ? ஓ, எதுங்க ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ஆர்டர் தான். அப்படிங்களா? இல்லை இதில் வந்து காட்டல எதுவுமே. ரெடின்னு சொல்லி காட்டும்ல. சரி, காட்டினா போவேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ப்ளைன் பிரியாணியும் ப்ரோ. கேமராவோட இருக்குது. நான் சும்மா வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ப்ரோ. வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வ்ளாகு எவ்வளோ நேரம் ஓட்டுறீங்க? நானா ப்ரோ? நான் 1 மாதம் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். பரவாயில்லையா? நல்லா ஓடுதா? சொமேட்டோவா? சொமேட்டோ பரவாயில்ல, ஸ்விக்கி வேஸ்ட்டு. நான் அப்படியே மேலே ஏறிக்கிறேன். மேலே ஏறிட்டேன் ப்ரோ. நான் மேலே ஏறிக்கிறீங்களா? நான் மேலே ஏறிக்கிறேன். வாங்க. ஓகே, உள்ளார வந்துருச்சு. இந்த அட்டையை இப்போ எடுத்துட்டா? இல்லை ப்ரோ, அப்படியே தள்ளிட்டு போயிடலாம். இருங்க ஒரே நிமிஷம் ஐடியா பண்ணுறேன். பார்த்துங்க ப்ரோ. இப்போ அப்படியே தள்ளிட்டு வாங்க. இருக்கிற ஒரு நிமிஷம். இப்போ தள்ளிட்டு வந்தாலே ஓகே தான். இப்போ அப்படியே தள்ளிட்டு வாங்க. அப்படியே என்னாச்சுங்க ப்ரோ? ஆமாம், அது ரிஸ்க்கு தான். ரிஸ்க் அதிகம் தான். இங்கே பாருங்க, இன்னும் இருக்குது ப்ரோ. ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்களே. ஆர்டர் என்னது இருந்துச்சு? ஆர்டர் காணப்போ ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டான். இப்போ இங்கே தான் இருக்குதா? கேன்சல் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டேன். நான் அப்போ தான் ப்ரோ ஓட்டுவேன் சொமேட்டோ. எவ்வளோ ஓட்டிக்கிறேன் நான் இப்போ தான் ஒரு ஆர்டர் முடிச்சிருக்கிறேன் 44 ரூபாய்க்கு. ப்ரெஷர் பண்ணால் தான் வேலையாகும். ஏன் ப்ரோ? ப்ரெஷர் பண்ணால் தான் வேலையாகும் பக்கத்தில் இருந்து. அவர் சொன்னனால தான் நான் இப்போ உள்ளுக்குள்ளே வந்து கேட்குறேன் என்னென்னு. நான் அப்படியே விட்டுருப்பேன். எனக்கு தெரியாதுங்க. நான் கரெக்டாக அந்த டைமுக்கு ரெடி ஆயிரும். ரெடி ஆயிடுச்சுன்னா நமக்கு மெசேஜ் வரும்னு நினச்சேன். இந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து ப்ரெஷர் போட்டு தான் நமக்கு கிடைக்கும் போல். அண்ணா 2581 அண்ணா. அண்ணா 2589 பிரதர். 2589 அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள். ஏற்று கேட்டால் தான் வேலையாகும் போல். சைலண்ட்டாக நின்னோம்னா நிற்க விட்ருவானுங்க 1 மணி நேரம் ஆனாலும். பாருங்களே, இப்படியே லேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சண்டைக்கே போயிடும்.
ப்ரோ அப்படியே ஒரு கிரில்டு சிக்கனு, அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் ப்ளைன் பிரியாணி வித்தவுட் எக்கு. ப்ரோ வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏய் பையா ரெடியா? 25:89. எனக்கு 3 ஐட்டம் ப்ரோ, அதான் வெறுப்பாக இருக்குது. எப்போ ரெடி பண்ணி தருவானுங்கன்னு வேறு தெரியல. இந்த மாதிரி பிஸி டைமில் இன்னொரு ஆளை போட்டு பார்த்தா தான் என்ன ப்ரோ அவங்க எது ப்ரோ? இவங்க மட்டும் என்ன பண்ண முடியும்? அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தால் சாயங்காலம் வரைக்கும் நிப்பாட்டிடுவானுங்க. அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தால் சாயங்காலம் வரைக்கும் நிப்பாட்டி விட்ருவானுங்க ப்ரோ. இப்போ பாருங்க எவ்வளோ கூட்டத்தை பாருங்க. 25 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 4 நிமிஷம் ஆகுதா? ரைட்டு, அப்படி தான் நினைக்கிறேன். நம்மளே தான் கேட்பாங்க. நான் ஹலோ எதுங்க சார்? ஆமாங்க சார், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் கடைசியாக சொமேட்டோவில் ஆர்டர் போட்டது நீங்கள் தானே? சொமேட்டோ ஆர்டர் பிக்கப் பண்ணுறது தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. இங்கே ரொம்ப லேட்டு, தரவே மாட்டேங்கிறாங்க. நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு நான் வந்து நின்று ஹோட்டலில். நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி தான் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, ஹோட்டல் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். டெலிவரி இடமா ப்ரோ? எங்கே கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்க ப்ரோ, நான் வந்துட்டு உங்களுக்கு கால் அடிக்கிறேன். ஓகே ப்ரோ. எல்லாம் சொல்லிடணும் ப்ரோ, இல்லைன்னா வச்சிங்களேன் நாம் தான் லேட்டுன்னு நினச்சிக்கோங்க. 2 ஆயிடுச்சு இப்போ மணி. போச்சுரா எப்போ இதெல்லாம் ரெடி பண்ணாங்கன்னா நம்ம அப்படியே உட்காந்துக்கலாம். வாங்க வரமா போய் ப்ரோ என்னன்னு பாருங்க ப்ரோ. கஸ்டமர் கால் பண்ணி எங்களே கேட்குறாங்க. ப்ரோ கஸ்டமர் கால் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க ப்ரோ, என்ன பண்ணுறேன் நான்? இவ்வளோ நேரம் வரலையான்னு கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. புரியுதுங்க ப்ரோ, அரை மணி நேரம் ப்ரோ. எனக்கு பின்னாடி வந்தாங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்க ப்ரோ. கிரில்டு சிக்கனு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் ப்ளைன் பிரியாணி வித்தவுட் எக்கு. இது மட்டும் பார்த்து என்னென்னு எடுத்தாங்க ப்ரோ. ப்ரோ நீங்கள் சொன்னீங்களா அவர்கிட்ட ரெடி பண்ண சொல்லி சொன்னீங்களா? கண்டுக்கவே இல்லையே எதுவுமே. 3 டைம் கால் பண்ணிட்டாங்க கஸ்டமரு. உங்களுக்கே தெரியும், இப்போ அவங்க டைமுக்கு போய் ஆர்டர் கொடுக்கலாம், அவங்க மறுபடியும் ஆர்டர் போட மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு தான் சொல்கிறேன். நான் அதான் சொல்லுவாங்க, பின்ன என்னத்தை ப்ரோ ரெடிலாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ. அவர் ஆர்டர் போட சொன்னார்ல அவருங்க, 3 சொல்லிட்டு போனார்ல அவர் ஓனர். ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் உள்ள இருந்து வந்துட்டு. ஓகே ப்ரோ, இந்த மனுஷனுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நின்னேன். எனக்கு 20 ரூபா வந்து டிப்ஸ் கொடுத்துருக்காரு ஆன்லைனில். இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண சொல்லியிருப்பேன் ஆர்டரே. இது வர மாதிரி தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க எவ்வளோ நேரம் நமக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. டெலிவரி பாய்ஸ்னால் அவ்வளோ இலக்காரமாக போச்சா? எங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா? நான் அடுத்தது டெஸ்டினேஷன் எதுவும் லெஃப்ட்டா? என்னடா இது லெஃப்ட்டில் ஒன்றும் காணோம், வீட்டையும் காணோம், கடையும் காணோம், ரோடு மட்டும் தான் இருக்குது லெஃப்ட்டில். ஏதோ அட்ரஸை குறை சொல்லி கால் பண்ணார். ஓகே தானே ப்ரோ, நீ தான் ஆர்டர் போட்டிங்களா? சாரி ப்ரோ, தயவுசெய்து அந்த கடையில் ஆர்டரே போடாதே, உங்களுக்கு தான் லேட் ஆகும்.
ஞாயிற்றுக்கிழமை நான் திட்டி தான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்கள் கஸ்டமர் போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். இல்லை ப்ரோ, அங்கே நிறைய பேர் கூட்டம் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா க்யூவில், அந்த கஸ்டமருக்கு மட்டும் தான் சர்வ் பண்ணுறாங்க. ஆன்லைனில் ஆர்டர் போட்டவங்க வந்து கண்டுக்க முடிக்கிறாங்க. சாரி ப்ரோ லேட் ஆனதுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ 20 ரூபா டிப்ஸ் போட்டு விட்டதுக்கு. அவ்வளோதானே? அவ்வளோதான் ப்ரோ. உங்கள் பர்த்டேவா? ஆமாம் ப்ரோ, பர்த்டே. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். சொமேட்டில் போட்டுருந்துச்சா? சரி, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அதான் டிப்ஸ் 20 ரூபா போட்டு விட்டிங்களா? ரொம்ப நன்றி ப்ரோ. நான் வெறுப்பாயிருச்சு, அதனால தான் அங்கே கேட்டு விட்டேன். இப்போ என்ன ப்ரோ, நான் கால் பண்ணி அவங்களை கேன்சல் பண்ண சொல்லிட்டேன், என்ன டக்குன்னு போடுறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வேகமாக நடந்துச்சுன்னு வச்சிங்களே. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீங்கள் கூப்பிட்டானுங்க. சரி, அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி பாய்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அங்கே எங்கேயும் சுற்றிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க ஒரு சில கஸ்டமர்லாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பண்ணுறதா நிறைய வேலை இருக்கும் உள்ளுக்குள்ளே. எல்லா பழியும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய்ஸ் மேலே தான் விழுவும், எல்லா பழியும். ரொம்ப நன்றி ப்ரோ. என் பர்த்டேக்காண்டி தான் 20 ரூபா போட்டு விட்டிங்களா? தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, சரிட்டா. தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ நம்ம கொடுத்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா கஸ்டமரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே அதனால தான் வந்து போட்டு விட்டேன் 20 ரூபா அப்படின்னு சொன்னாராம். நான் கேட்டேன் உடனே, ப்ரோ உங்களுக்கு பர்த்டேவா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு சொன்னார், இல்லை உங்களுக்கு தான் பர்த்டே அப்படின்னாராம். எனக்கு ஷாக்காயிருச்சு, ஒருவேளை நம்மளை ஃபாலோ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா யூடியூப்பில் அப்படின்ற அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னார், சொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்த்டேன்னு சொல்லி போட்டிருக்கும் போல். ஆக்சுவலாக இன்றைக்கி பர்த்டே இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வாங்கி தரலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கிறேன். யாராவது சிக்கினாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே வாங்கி தந்துட வேண்டியதான். ஏதாவது சாப்பாடுக்குது. அடடடா, வேறு லெவலு. சார்ஜ் வேறு குறைஞ்சிருச்சு. ப்ளீஸ் சார்ஜ் ஆமா. மை ட்ரீம் யூகா. போடா, உன்னால் முடியும். போய் நீ யாருன்னு காட்டு. இந்த உலகத்துக்கு உன்னோட பவர் என்னன்னு காட்டுறா. டேய், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பெட்ரோல் பங்கு போயிடலாம். வாடா 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 வாடா. கமான் 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 பிட்டி. எப்படி முக்கி போகிற பாருங்க. டே விட்டுருடா, நீ அண்டை அப்படி சாவடிக்கிற போட்டு அப்படின்னு நினைக்கும். அதுக்கு மட்டும் வாயில் இருந்துச்சுன்னா பேசிடும், கேவலமாக திட்டிடும். ஒவ்வொரு முறையும் நான் இப்படி தாங்க ஓட்டிக்கிட்டு போகிறேன். இதை இதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியாது ஜி அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆகிட்டான். டே இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா, இந்தியன் ஆயில் கிட்டே வந்தாச்சு. நம்ம இந்தியன் ஆயிடுறா, நம்ம இந்தியன் ஆயில் வந்தாச்சு. ரெடி பிடிச்சாச்சுரா செல்ல குட்டி. கொஞ்சம் தூரம் முடாடி. அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சோழி முடிஞ்சு. அவ்வளோதானா? அப்படி இன்னொரு முறை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். 2 ஆர்டர் எல்லாம் பக்கம் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் நீ கூப்பிட்டானுங்க. வேறு லெவல் சம்பவமாகி போச்சு. சரி, அவ்வளோதான். இதுக்கு மேலே டைம் ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட. அடுத்த ஆர்டர் எடுக்கிற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட வந்து டைம் இல்லை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முடிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பையன் உட்காந்துருக்குறோம். என்னென்னு கேட்போம். என்னடா தம்பி பார்க்குற, நான் யார் தெரியுமா? புள்ள பிடிக்கிறவன். இல்லைடா தம்பிடே. ஓடிட்டான்டா, வேகமாக ஓடிட்டாயா. என்ன ஓட்டம், ஓடி போயிட்டான், பறந்து போயிட்டான். நம்மளை இந்த பேக்கில் தூக்கி போட்டு அப்படியே ஓடிடணும்னு பயந்துக்கிட்டான். சரியான ஓட்டம். எப்பா பறந்துட்டாங்க. இறாடேங்கிறேன், ஓடிட்டான். சரி, ஓகேங்க, அவ்வளோதான். முடிச்சிக்கலாமா? முடிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. நம்ம இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு சூப்பரான, அட்டகாசமான, வேறு லெவலில் இருக்கக்கூடிய, த்ரில்லிங்கான, அமேசிங்கான, வேறு என்னென்னலாம் முடியுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து அடுத்த விலாகில் கொடுக்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் BTR. ஓகே, பாய்.